இப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்காரு. அப்போ அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு அவரை சுற்றி யார் இருக்காங்களோ ஒரு 4 பேர் யாராவது ஒருத்தர் மேடையிலையோ இல்லை வலைவலியிலையோ எதுவும் இருப்பாங்க. அவர் சொல்லி தான் எல்லாம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக வந்து என்ன சொன்னால், இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார், எல்லாரையும் கிரீஸ் பண்ண இருக்காரு, அதனால தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிற. எது உண்மை? எதைத்தான் பிடிச்சி நாம் அடுத்த படி மேல் வரும் தொண்டர்கள்லாம் அவங்க உறுப்பினர்லாம் உறவுகள்லாம் என்ன பேஸ் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒன்று, ஒருத்தர் பேச்சு அவர் கேட்கறாரு, இல்லை யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. நான் நினைக்கிறேன் வெளியே போறவங்க சொல்லதான் உண்மை. அவர் யார் பேச்சையும் கேட்கறதில்ல, ஏன் என்ன தெளிவாக சொல்லாருன்னா, அவங்க இங்க இருக்கும்போது ஒருத்தர் குறை சொல்றதுக்காக ஒருத்தர் பேச்சு கேட்கறான்னு சொல்றாங்க. வெளியே போகும்போது அண்ணனை குறை சொல்ல வேண்டியதுதான். அப்ப நேரடியாக உண்மையாப்பா வாய் தவறி அவங்க உண்மையை சொல்லிட்டு போறாங்க. இங்க யார் பேச்சுன்னு கேட்கலாம், அண்ணன் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஒரு வேலை நீங்க சொன்னீங்கல்ல, உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசிட்டு இப்ப திடீர்னு பேச மாட்டாரு அப்படின்னா அண்ணனோட இப்ப நான் ஒரு சாதாரண மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்னோட தினம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா நான் உங்கள்கிட்ட தினம் மழைக்கால விட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்பேன். 2 நாள் நீங்க வரணும்னு வச்சுக்கோங்களேன், என் பக்கத்துல வந்துருக்கிறது தான் கேட்பேன். அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? நேற்று வரைக்கும் மதியம் நம்மள கேட்டாரு, இன்னைக்கு முருகன் இருக்காரு நம்மள கேட்டாரு. ஆனா இதுல எந்த மனச்சிக்கலோ முருகனையும் சுரேஷனும் இப்படி இருக்காங்க இல்ல. இந்த நீங்க பக்கத்துல நீங்க இவ்வளவுதான். எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் எழுதுறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்கீங்க. நேற்று வரைக்கும் நீங்க எழுதிட்டே இருக்கீங்க, நீங்க வர இன்னொருத்தர் வந்து எழுதிட்டாரு. நான் எழுதுறது எனக்கு தேவை, என்னோட பார்வை முழுக்க இந்த எழுதிட்டாருங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எழுதி கொடுத்தா அவர் வச்சிருந்தாரு. இப்ப வேற ஒருத்தர் எங்களோட தலைவரோட தலைமையோட நோக்கம் வந்து அவருக்கு தேவையான அவர் சொன்னதை அவர் நகர்த்துகிற காரியங்களை செய்யறது தான். இந்த ஆட்கள் மாறுபட்டு இருக்காரு. எப்படின்னா இப்ப நான் தென்காசி மாவட்டம், என்னால சென்னையில உட்காந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா 2 கேள்வி இருக்கு. அண்ணனோட இருக்கணும்னு கட்டாயம் வந்தா நான் வேணும்னே ஒரு மிரட்டு ஒரு போய் சொல்லி அங்கே உட்காந்து, ஆனா என் மாவட்டத்தில் அரசியல் பண்ண இல்லையா? அப்ப நான் அண்ணனோட தான் இருந்து முடிவெடுத்தா ஒரு அரசியல் எடுக்கும். கட்சி நல்லா இருந்து நினைச்சா நான் எங்கே அப்ப நான் சென்னையில் இருக்கும்போது அண்ணன் என்கிட்ட பேசுவார். நான் தங்காதி வந்தவங்க தானே காலையில் எனக்கு வந்துட்டு ஏடா தாட்டின்னு கேட்க முடியுமா? இல்லை முன்னாடி தான் கேட்டாரு, இப்போ கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு. இதே என்ன பார்த்து தங்காசி வரும்போது யார் தம்பியா அப்படின்னு கேட்டாரோ நான் சொல்லுவேன், என்ன இத்தனை வருஷம் ஒன்றா வந்து இப்படி ஊருக்கு வந்து யாரும் கேட்டீங்கன்னு சொல்லலாம். தினம் கேட்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து அது சாத்தியம் இல்லை. அவங்களுக்கு மனசுக்குள்ள உண்மை தெரியும், வெளியில ஏதாவது சொல்லணும். மிக்க மகிழ்ச்சிங்க. இறுதி கேள்வி, இத்தனை வருஷம் ஒன்றா இருந்தோம் அப்படிங்கிறீங்க, இப்போ பெரியார் அவர்களை அடித்து ஈரோடு தேர்தலையே மேடை பரப்புரையில் ரொம்ப தீவிரமாக பெரியாரெல்லாம் அடித்து வர்றாரு. உங்களுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போதான் நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, வந்துற வண்டியை ஓட்டம்னா மற்றவங்கள ஓட்ட விட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. நான் பண்ணுறேன், அவன் முன்னாடியே ரிட்டர்னுக்கு முன்னாடியே என்ன பெரியார் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் பாருங்க, நம்ம எவ்வளோ எதிர்க்கு அதெல்லாம் போட்டு தேவையில்லாமல் அப்படின்னு. ஆனால் இப்போ சரியான நேரத்தில் அந்த சரியான பாதைக்கு வண்டி கொடுக்குறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகாரப்பட்ட ஒரு மாநில கட்சி அந்த ஆளுங்கட்சி எடுத்து நிற்குது. இந்த தேர்தலில் அது உறுதியாக திமுகவா நாம் தமிழர் 2 கட்சி தான் வந்துருச்சு. அந்த திமுக வீழ்த்தா திமுகவோட அடி நாளத்தை நம்ம வீழ்த்தியாகும். அந்த அடி நாளம் பெரியார் இருக்கிற ஆரம்பம், அதை உடைக்காம அதை வெட்டாம ஒன்றுமே பண்ணுது. அதை அடிக்கும் போது தரத்தரமாக வரும். அவ்வளோ 50 வருஷம் ஆலமுறை விழுந்து விடும்போது சத்தம் நிறுத்தலாம் இருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு ஆள் வெளியே போகிறதுக்கு ஒரே குப்பாடு விடுறாங்க. ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆலமரத்தை உடைக்க போகிறோம். நாம் திராவிடங்கிற சொல்லி உடைச்சு காலி பண்ண போகிறோம். அதுக்கான அடிகாரத்தை அடிக்கும் போது அதெல்லாம் வரதான் தெரியும். நான் இன்னும் கூட இது என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சின்ன நம்மளும் ஒரு குட்டி கதை சொல்கிறான். நீங்களுமா எல்லாரும் சொல்லுங்க, சரி தங்கச்சி சுவாமிநாதன் இருக்காங்க ஐயா, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் ஒன்று நான் கேட்டேன், அது இந்த கேள்விக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, இந்த டயத்தில் போய் அடிக்கணுமா பெரியாரா, இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, ஒரு சோசியல் சோசியல் பார்த்து அவர் எப்படி சோசியல் பார்க்குறாருன்னா, முடியை பார்த்தே உங்களுக்கு என்ன வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லிடுறாரு. அக்கா தலையில் முடி இல்லைன்னா கேட்டுக்க கூடாது கேள்வி. ஏன்னா முடியை வச்சு மட்டுமே சொல்கிறாரு. அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய நல்லா நாணயமாக இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு மண்டை ஓடு கிடக்கும். மண்டை ஓட்டில் முடி இருக்குமா? இருக்காது, இல்லை. ஆனால் அந்த மண்டை ஓட்டை பார்த்தவருக்கு அவர் தோணுது, இந்த மண்டை ஓட்டுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கே அப்படிங்கிற. மண்டை ஓட்டுனா என்ன? செத்து போன மனுஷன் என்ன செய்வான்? ஆனால் அவருக்கு தோணுது இதில் முடியும் இல்லை, பணத்துக்கு இருக்குதா. ஆனால் அவருக்கு தோணும் மண்டோட எடுத்து வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் மனைவிட்ட இந்த மாதிரி ஒரு சிலது இருக்கு, நீ ஏதாவது ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, நீ அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம்ல இருக்காங்க. ஒரு 10-15 நாள் ஆச்சு. மைக்கு பார்த்தா மண்டபட்டே பார்த்துட்டு இருக்காரு யோசிக்கிறார். வீட்டம்மாக்கு என்ன நம்மளை ஒதுக்கி வைக்காரோ இல்லை இது பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா போய் சொல்லு, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு. இல்லை நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். இரவு வந்து அந்த வீட்டம்மா இந்த சோச்சக்கார வீட்டு ஜன்னலை திறந்து வருது. அவர் மண்டபட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இன்னும் அந்த அம்மா போய் சோசிக்கார மனைவிட்ட கேட்டாங்க,
தெரியாம கேட்கறமா, நீங்க ஜோசிகார் முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா? எனக்கு தெரிஞ்ச முதல் மனைவி தான். இல்ல இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க ரெண்டாவது மனைவி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த முதல் மனைவியோட மண்டவோட தான் அதுன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளவு ரசனையா பார்த்துட்டு இருக்காரு. இந்த அம்மா சோசிகார் வெளியே போன ஒரு சுத்தியில் எடுத்து கம்பு மாதிரி எடுத்து மண்டோட அடிச்சு ஓட்ட தெரியுது. சோசிகார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பதான் சோசிகார் பார்த்தாரா, ஓ இதை தான் இந்த மண்டவோட நடப்பன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஓ ரெண்டு சண்டை எடுத்து அது மாதிரி அந்த சுத்தியெல்லாம் சீமா, இந்த மண்டவோட தான் பெரியாரு. இவ்வளவு நாள் கழிச்சுல மண்டபத்துக்கு ஒரு வேலை இருந்திருக்கு, அது இப்பதான் உடையிட்டு இருந்திருக்கு. அது அதனால உடைக்கத்தான் செய்யும். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான கலந்துரையாடல். மகிழ்ச்சி. நன்றி.